அந்த கலர் உங்ககிட்ட இருக்கு, இங்க பாருங்க. இது எடுங்க, டிஃப்ரெண்டா இருக்கு. அப்படியே ஷோரூமே சுத்தி பார்த்தா ஒரு ஈக்காக்கா கூட காணும். நம்ம தாங்க இருக்கோம். கிறிஸ்மஸ் இதுகளு இன்னும் களை கட்டலையே ஷோரூமு. இன்னும் நீ சுகமா இருக்கேன். நீ தான் அப்படியே ஓடிக்க துள்ளி குச்சிக்கிட்டு என்னாச்சு? என்னங்க இந்த பண்டிகை டைம்ல பர்ச்சேஸ் வரும்போது ஒரு கூட்டமா இருக்கும்ல, அந்த கூட்டத்தோட கூட்டமா பார்க்கும்போது மத்தவங்க கையில இருக்கிற ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு அது சூப்பரா இருக்குல்ல, அதை கீழே வச்சு அதை எடுத்துக்கலாம்ல அப்படின்னு நம்ம பார்த்துட்டே இருப்போம்ல. அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணாதாங்க பிடிக்குது. யாருமே இல்லாம பர்ச்சேஸ் பண்றது போர் அடிக்குதுங்க. அடி பாவி, இவ்வளவு என்னமா உனக்கு? என்னங்க அது வேண்டாம், இருக்கா மாதிரி இருக்கு எனக்கு. அது இது அதுவும் வேண்டாம். எதுவுமே பிடிக்கல. இது சூப்பர், பொடி கலர். ஓகே, நான் ட்ரை பண்ணலாம். இப்படி வெளியிலே ஹிக்கி பாப்பாங்க முடிச்சிட்டாங்களாமா? அப்படியா? இப்பதான் முடிச்சாளா? 6:15 வந்துட்டேனா? ஆமா, 6 மணிக்கு அவங்க முடிப்பாங்கன்னு தெரியும். பரிசு தின்னு தூங்கிட்டு இருக்காரா? ஆமா கத்தி, இப்பதான் முடிச்சீங்களா? நல்லா தூங்கி. சரி. அப்ப நைஸா எங்க போயிட்டு வந்த தெரியுமா? எங்க சொல்லு. என்ன வாங்க? ட்ரெஸ் வாங்க. யாருக்கு? நானாக்கு. என்ன வருது? என்ன வருது நானாக்கு? ஹாப்பி பர்த்டே டு யூ. யார் சொன்ன இதெல்லாம்? அக்கா சொன்னாங்களா நான் கடைக்கு போயிருக்கேன், நானாக்கு ட்ரெஸ் வாங்கினேன். பரிசு முடிச்சுட்டா? சவுண்ட் கேக்குதுமா? சாப்பிடுறதுக்காப்பா ஸ்ட்ராபெரி வர்ஷித்தோட ஃபேவரட்ல பிரெட் சாண்ட்விச். சரி இரு. அப்பா வெளில போய் ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்து நான் அப்பாடா எங்கேயாச்சும் ரெஸ்ட் எடுக்க முடியுதா? குழந்தைங்களை வச்சுக்கிற எல்லா அம்மாங்களுக்கும் இதான் நிலைமைங்க. என்ன சொல்கிறது, வீட்டுக்கு வந்த உடனே குழந்தைங்களுக்கு பால் கலக்கி தரணும், ஸ்நாக்ஸ் கொடுக்கணும், ஹஸ்பண்ட் டீ போட்டு கொடுக்கணும். நம்மளுக்கு தலைவலி கால்வலியாக இருந்தால் கூட அதுக்கப்புறம் தான் நம்ம ரிலாக்ஸ் பண்ணிப்போம். அந்த குழந்தைங்களை பார்த்தோன்னே தானாக ஒரு எனர்ஜி தெம்பு வந்துடுது இல்லைங்க. நம்ம சின்ன பசங்களாக இருக்கும்போது நம்ம அம்மா அப்பா வெளில போயிருக்கும்போது அவங்க வீட்டுக்கு வரும்போது நம்ம வீட்டில் ஸ்நாக்ஸே இருந்தாலும் அவங்க வெளியில் போயிட்டு வந்தாலே ஒன்று வாங்கிட்டு வரணும்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம். உப்பு கடல, வேர்க்கடல, பர்ஃபி, உடச்சக்கல்ல, பட்டாணி இதெல்லாம் வாங்கிட்டு தந்த ஞாபகம் இன்னும் இருக்குது. நம்ம குழந்தை அந்த மாதிரி தானே எதிர்பார்க்கணும். கஷ்டமோ நஷ்டமோ காசை மிச்சப்படுத்தி குழந்தைங்களுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்ததா ஹாப்பியாக ஆகுது.